நீதான் வந்தேன். பார்த்திபண்ணா அப்புறம் அர்ஜுன ராஜா நீதான் வந்தேன். அப்புறம் தான் சொன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்ன? அப்ப நீதான் சொல்லணும். அப்ப நீதான் சொல்லணும். மனம் இருட்ட காலை பார்த்து நான் தூங்குறதுக்கு அடிக்கிறேன். என்னாவது தூங்கத்துக்கு அடிக்குன்னு சொன்னாரு. போச்சு போ. சந்திரகுல பரம்பரையை உதித்தவன். சந்திரகுல பரம்பரையில் அவ்வளவுதான், அவன் பொழைக்க மாட்டான். இதெல்லாம் அர்ஜுன சீசன். படப்பள்ளி சீனிவாசி அப்பா செத்து போயிட்டாப்டியா? சீனிவாசன் அப்பா அவர் செத்துட்டாப்டியா? அர்ஜுன வேஷம் இல்லையா? இடத்துல சுபாலா இல்லையா? அப்புறம் நீ ஆடுற போறதுதான். யாரும் ஆடினாங்க சொல்ல முடியல. பார்த்தா நான் எப்படி கரெக்டா சொன்னேன். 4-5 பேர் ஆறாறு இதே மாதிரி ஆகஸ்ட் வரையிலும் ஆகஸ்டுக்குள்ள நான் போயிருவேனா? இந்த உலகத்தில் வெகு தொலைவில் இருப்பது எது? தொலைவில் இருக்கிறதா? மனித வாழ்க்கையில் மிக தொலைவில் இருப்பது எது? திருவண்ணாமலை. மிகவும் அருகில் இருப்பது எது? பாப்பரேட்டிபிட்டி. பாப்பரேட்டிபிட்டி தான். மிகவும் அருகில் இருப்பது எது? வாட்டர் கடை. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் கூர்மையான ஆயுதம் எது? கத்தி. கூர்மையான ஆயுதம் கடப்பாறை. வெகு மனித வாழ்க்கையில் வெகு தொலைவில் இருப்பது என்ன தெரியுமா? நம்முடைய இளமை காலம். நீ மீண்டும் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து பள்ளிக்கூடம் படிக்க முடியுமா? அம்மா கிட்ட போய் பால் குடிக்க முடியுமா? நான் இப்பயும் குடிச்சுட்டு தான் இருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு எவ்வளவு நீட்டுக்குது. குடிச்சு குடிப்பால் கொடுத்த ரப்பரு. பேரம் பேச்சு எடுத்துட்டு ஒன்னும் உங்க அம்மா கிட்ட குடிக்கிறாங்க. யாரா பாவி பேரம் பேச்சு எடுத்து 18 மாசத்துக்கு 4 மாசம் கம்மியாக்குது. பேரம் பிள்ளையா? நீ சாகிறதுக்கா? என் வயசு மீண்டும் இளமையாக திரும்ப முடியுமா? முடியாது. பொறுத்தாங்க. நான் ஒரு ஆசைப்படுறேன். என்னன்னு நம்ம 2 பேரும் ஒரே மூட்டை வச்சாலும் மகேந்திரன் உள்ள போய் நம்ம 2 பேரும் ஆட்டம் ஆடலாம். மகேந்திரன் அப்படித்தான் சொல்லுவாடி. உங்களெல்லாம் அனுப்பிவிட்டு தானே நான் அப்புறமா சாவுவேன் அப்படின்னு. அது மாதிரி தம்பி ஆகஸ்ட் 25 வரலையும் உனக்கு நேரம் இதாகுது. பார்த்து சோதனை நடந்துக்காது. நெஞ்சு வலிக்குதுன்ற, அப்பப்போ போன் வருது, மூச்செல்லாம் அடிக்குதுன்ற, பார்த்துக்க. நான் யார் கடவுளையும் கும்புறத்துல அதான் நின்னுங்கிறாரு பாரு. அவர் கும்பிட்டா எனக்கு ஆயுசு 100. எப்படி மனித வாழ்க்கையில் வெகு தொலைவில் இருப்பது எது தெரியுமா? இளமை காலங்கள். மீண்டும் அந்த கால வயசுக்கு போக முடியாது. சின்ன வயசுல கல்யாணம் போது எப்படி இருந்தோம் அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? இளமை காலம் வெளியே திருமணம் படுத்து கிடக்குறேன். அருகில் இருப்பது எது? மிகவும் மனித வாழ்க்கையில் அருகில் இருப்பது எது? என்னது? எதுரா? மரணம், இறப்பு. ஆமா. ஒரு நொடி பொழுது கூட இறந்து விடலாம். ஆமா. மிக கூர்மையான ஆயுதம் எது தெரியுமா? எவ்வளவு பெரிய கூர்மையான ஆயுதமாக இருந்தாலும் ஒரு இடத்தை மட்டும்தான் காயமடைய செய்யும். ஆனால் மனிதனுடைய நாக்கு
அது பேர் என்ன பேரு? நான் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நாங்க இப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லு. எங்க அக்கா கூடையில கருப்பு துணி. நீ அதே மாதிரி சொல்லி காட்டு. நான் சொல்லுவேன். சொல்லி காட்டு. நாங்க அக்கா கூடையில கருப்பு துணி. அது கலவரம் சொல்றேன்ப்பா. பிள்ளைங்களாம் நான் இப்ப இதெல்லாம் பழகுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு. அதெல்லாம் டீச்சர் கிட்ட சொல்லுவாங்க. அக்கா கூடையில கருப்பு துணி. மனித வாழ்க்கையில் அருகில் இருப்பது மரணம். ஆமா, கூர்மையான ஆயுதம். மனிதனுடைய நாக்கு ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் இந்த அத்தனை உறுப்புகளையும் அழித்துவிடும். நாக்கு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாதது எது தெரியுமா? பொறாமை. பொறாமை புடிச்சா என்ன பண்ணும்? மயிரா தான் போகணும். பொறாமை எழுதி திருப்பி படிச்சா. இப்ப நாங்க ஒரு மெத்த வீடு கட்டுறோம்னா சத்தமா பேசணும். நான் ஒரு மெத்த வீடு கட்டுறோம்னா உண்மை சத்தமா அவ்வளவுதான். வீட்டுல இருக்கிறவங்க எழுந்து வரணும். அப்படி பேசு. அன்பார்ந்த பாப்பரை ஊர் பொதுமக்களே, ஒரு ரேஷனேட்டுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அப்படியே பொம்னாட்டி பாவடையோட வருவாங்க, பாம்பளை சட்டியோட வருவாங்க. இப்ப அந்த நிலைமை அப்படி இருக்கும். அதனால் இப்படி மனித வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன உரைத்தேன்? செட்டி விஜயராஜன் என்று உரைத்திருக்கேன். சங்கக்குல பரம்பரையை அர்ஜுன மகாராஜன் இந்த மாதிரி ஆண்டு மகாராஜனுக்கும் தேவேந்திர அம்சத்தில் உதித்த 12 நாமதானம் 11 நாமதானம் 12 32 அபயங்கள். என்ன நாளுக்கு 11 நாமதானம் 12 32 அபயங்கள் படைத்த அர்ஜுன மகாராஜன். என் பெயர் என்ன? அர்ஜுன மகாராஜன். என்ன நாளுக்கு? பல்லிலே பரிசு வேணை, பாதத்திலே செந்தாமரை, தொப்புளிலே உபயமாணிக்கம், வலது கால் விருது கம்பம், இடது கால் செப்பு கம்பம். இப்படி அழகு இருக்கிறது. உன்னை விட ஒரு அழகு நான் மிச்சம். எப்படி யாருக்கு என்ன தெரியுமா? சொல்லு. காதோ உலக்காது, கண்ணோ பூல கண்ணு, கமக்கோட்டோ கத்தால நாட்டம், பின்னாடி மூலம் முன்னாடி காணா, காலோ கேத, பாதமோ ஆணி, மூக்கோ சிலிமூக்கு, பல்லோ சொத்த பல்லு, அப்புறம் கண்ணோ பூல கண்ணு, அப்புறம் பின்னாடி பாகம். இது உன்னுடைய அழகு. என்னுடைய அழகு. சரி நிகரான. ஆமா. 11 அர்ஜுனன் 11 நாமதானம் என்று உரைத்திருக்கிறேன். 11 பெயர் எனக்கு. அர்ஜுனன், பர்குணன், பார்த்திபன், பேடி, கிருடி, சவியசசி, சுவேதமாதன், காண்டிபன், தனஞ்சயன், பார்த்தான், வில்விஜயன். இப்படி சொல்லக்கூடிய 11 நாமதானம் 12 அழகு. எல்லா விருதாந்தங்களையும் அண்ணன் உரைத்திருக்கிறார். ஆமா. பாண்டவர்களை இளமையிலே பகைத்தான். தம்பி இளமையிலே யார் பகைத்தது? துரியோதனன். எங்களை என்ன பகையால் ஏற்பட்டான் சத்ரன். இளமையிலே பகைத்தான். இளமையிலே கல் அப்படின்னு நான் விளக்கம். இளமையில கல், கிட்ல கல்லுக்கு அது மதலகார. அதான இளமையிலே கல். இளமையிலே கல்வி கற்க வேண்டும். பசுமரத்தானியில் பசுமரத்துல ஆணி அடிச்சா எப்படி பதியும்? அப்படி சருன்னு காஞ்சி மரத்துல ஆணி அடிச்சா மரமானது பிளந்து விடும். அப்படித்தானே? அவளுக்கு என்ன பிரச்சனை கேட்கலாரு? முடிவு பண்ணு. ஒண்ணுக்கு போறேன். இங்கடா ஒண்ணுக்கு போறது பாரு. அங்கங்க போகாத. உள்ள லைட் போட்டுக்கிறோம். அங்க விட்டுட்டு வந்து ஏன்னா ஏய்
நான் தான் முடிச்சுன்னுக்குறேன். பங்க பகையாளி பாதி நாடு தாயா. ஆமாப்பா.